ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா ஸ்டடி ஷோஸ் இம்பேக்ட் ஆஃப் climate hazards ஆன் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம்னா climate சேஞ்சஸ்னால பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறது அந்த ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். விமன் அண்ட் சில்ட்ரன் இன் பீகார், குஜராத், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் அண்ட் தெலுங்கானா ஆர் particularly vulnerable to climate change related disaster அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் எல்லாருமே இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய டிசாஸ்டர்லாம் இருக்கும் இல்லையா, பேரிடர்கள், அதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. அது என்ன அந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய பேரிடர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அதிகப்படியான மழை பெய்யுறது. ஓகேங்களா? கொஞ்ச நேரத்திலேயே அதிகமான மழை பெய்யும். அது அடுத்தது பார்த்தோம்னா ஹீட் வேவ்ஸ், வெப்ப அலைகள். இப்ப நம்ம இந்த ஒரு 2 மாசமா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, வெப்ப அலைகள் இதெல்லாம். அடுத்தது பார்த்தோம்னா அதிகப்படியான மழை வர்றதுனால நமக்கு வெள்ளம், ஃப்ளட் வருது. ஓகேங்களா? அடுத்தது சைக்ளோன். இதெல்லாம் தான் கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதனால அதிகமா பாதிக்கப்படக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களும் குழந்தைகளும் அப்படிங்கறது சொல்றாங்க. Children exposed to climate hazards are more likely to be stunted, underweight and more vulnerable to early pregnancies அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி நமக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் ஒரு இடத்துல மழை பெய்யுது, இல்ல ஒரு ஃப்ளட்டே வருதுன்னு வைங்களேன். ஃப்ளட்டே வருது அப்படின்னா அதை ஸ்டடி பண்றாங்க அந்த இடத்த. ஓகேங்களா? இந்தியா இந்தியா இப்போ ஒரு இந்த மாநிலங்கள்லாம் இருக்கு. இந்த மாநிலங்கள்ல எங்கெல்லாம் ஃப்ளட் வருது அப்படிங்கறத ஸ்டடி பண்றாங்க. அந்த ஃப்ளட் வரக்கூடிய இடங்கள், மாவட்டங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான குறியீடுகள் அப்படிங்கிறது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டு, இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு, ஓகேங்களா? நியூட்ரிஷன் எவ்வளோ இருக்கு, வெயிட் ஸ்டண்டிங், அந்த வயசுக்கு ஏத்த வளர்ச்சி இருக்கா, வயசுக்கு ஏத்த உயரம் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஸ்டடி பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஸ்டடி பண்ணி பார்க்கறப்ப யூனிஃபார்மா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃப்ளட்டு, ஹீட் வேவ்ஸ், இல்ல இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பேரிடர்கள்னால பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த மாவட்டங்கள்ல எல்லாத்துலயுமே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது காமனா கம்மியாவே இருக்கு. ஓகேங்களா? இந்த மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட், இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், இந்த குழந்தைகளை சார்ந்த இண்டிகேட்டர்ஸ், அதே மாதிரி பெண்களை சார்ந்த இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாமே பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல ரொம்ப குறைவாகவே இருக்கு. அப்ப அதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றாங்க, கிளைமேட் சேஞ்ச் அதனால ஏற்படக்கூடிய டிசாஸ்டர், அதனால அதிகமா பாதிக்கப்படக்கூடியது யாருதான்னா பெண்கள் தானும் குழந்தைகள் தானும் நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்படிதான் இந்த ஒரு விஷயத்த கால்குலேட் பண்ணிருக்காங்க. நிறைய ஹாட்ஸ்பாட்டை கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு இடத்துல வறட்சியும் மழையும் அதிகமா பெய்யறப்போ அந்த ஒரு இடத்த வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டா ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த ஹாட்ஸ்பாட்ல இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் எடுத்து பாக்குறாங்க. பாக்குறப்போ நமக்கு இதெல்லாம் கம்மியா இருக்குன்ற பட்சத்துல அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டடியே பண்ணிருக்காங்க. சோ அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போ குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா கிளைமேட் அசார்ட்ஸ்னால ஸ்டண்டட், வளர்ச்சி குன்றி போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. அண்டர் வெயிட் ஆகுறாங்க. அந்த வயசுக்கு ஏத்த வளர்ச்சி அப்படிங்கிறது, அந்த உயரம் அப்படிங்கிறது இல்ல. அதுதான் ஸ்டண்டிங் சொல்றோம். வயசுக்கு ஏத்த எடை அப்படிங்கிறது இல்ல. அதனாலதான் அதை அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மோர் வல்னரபிள் டு ஏர்லி பிரெக்னன்சிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காங்க. அது என்ன மோர் வல்னரபிள் டு ஏர்லி பிரெக்னன்சிஸ்? ஓகேங்களா? ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஏர்லி பிரெக்னன்சி ஆச்சு அப்படின்னா, ஏர்லியா சின்ன வயசுலயே பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க உடல்ல அந்த பிரெக்னன்சியை தாங்கக்கூடிய அளவுக்கு நியூட்ரிஷன் அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு அடிக்கடி இந்த கிளைமேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு பகுதியில் நடக்கிறப்போ பேரிடர்னாலே பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அந்த ஒரு பேரிடர்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது மீண்டு வர்றதுக்குள்ள இன்னொரு பேரிடர் வந்து நம்மளைய தாக்கிடுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா தமிழகத்துல பார்த்தோம்னா ஃப்ளட் அஃபெக்ட் ஆச்சு சென்னையில.
ஃப்ளட்ல இருந்து அந்த ஒரு பாதிப்புகள்ல இருந்து மீண்டு வரதுக்குள்ளேயே நமக்கு மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுச்சு. அப்ப இந்த மாதிரி பேரிடர்ல இருந்து மீண்டு வரதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்த பேரிடர்கள் நமக்கு வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது டிசாஸ்டரா இன்னும் அறிவிக்கலைனாலும், ஹீட் வேவ்ஸோட தாக்கங்கள், அது எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்ப இந்த மாரிலாம் வர்றப்போ, ஏழை மக்கள் அப்படிங்கிறது வாழ்வாதாரத்தோடைய கேள்விக்குறி அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுருது. அப்ப வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா சின்ன பொண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அப்ப அதுவும் நம்ம சொல்லலாம். மோர் வல்னரபிள் டூ பிரெக்னன்சி, மோர் வல்னரபிள் வல்னரபிள் டூ மேரேஜ் இதெல்லாமே நம்ம சொல்லலாம். கொரோனா காலத்திலேயே அதானே நடந்துச்சு. நமக்கு ஒரு பேண்டமிக்ன்னு வந்தப்போ பாதிக்கப்பட்டது முதல்ல பெண்கள் தான். அவங்க நோய்க்காக பாதிக்கப்பட்டாலும் சரி, அது ஒரு காரணமா இருந்தாலும், நோய் சாராத காரணங்கள்லயும் அதிகமா பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. எக்கனாமிக்கல் ரீசன்ஸா இந்த மாதிரிலாம். சரிங்களா? ஸோ அததான் இந்த ஸ்டடியும் நமக்கு சொல்ல வருது. ஓகேவா? பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டடி அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணது விமன் அண்ட் சில்ட்ரன மட்டும் தான். ஓகேங்களா? அதனால தான் அவங்கள பத்தி டேட்டாஸ் மட்டும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடில மென்ன பத்தின ஸ்டடியே பண்ணல. அதனால தான் அத பத்தின டேட்டாஸ் நமக்கு இல்ல. ஸோ இந்த ஸ்டடி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டடிய பண்ண சொன்னது யாரு? கமிஷன்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மென்ட். அவங்க தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டடியோட டைட்டில் என்ன அப்படிங்கறத குடுத்துருக்காங்க. ஹவு டஸ் கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அக்ராஸ் ஆக்ரோ எக்கோலாஜிக்கல் ஜோன்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டடி. யாரு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எம்.எஸ். சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டடி யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதுதான் நம்ம முதல் செய்தியா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச்னால அதிகமா பெண்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ, அதிகமா டிசாஸ்டர் நடந்த இடத்தெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த இண்டிகேட்டர்ஸ் எடுத்து பார்க்குறப்போ, காமனா ஒரு விஷயம் அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கு. அத வச்சு தான் இந்த ஒரு டேட்டாவ நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, இங்க பாருங்க. கவர்ன்மென்ட் இஷ்யூஸ் அட்வைசரி இன் வேக் ஆஃப் வெஸ்ட் நைல் வைரஸ் கேஸஸ் இன் கேரளா. கேரளாவை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படிங்கிறது அதிகமா வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வெஸ்ட் நைல் ஃபீவர் எந்த வைரஸ்னால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வெஸ்ட் நைல் வைரஸ்னால தான் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எப்படி பரவுது அப்படின்னு பார்க்கிறப்போ, நமக்கு கியூலெக்ஸ் மஸ்கிட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூலெக்ஸ் வகை மஸ்கிட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியூலெக்ஸ் மஸ்கிட்டோஸ்னால தான் இந்த நோய் நமக்கு பரவுது. ஓகேங்களா? அதாவது அ பறவைகள் கிட்ட இருந்து கியூலெக்ஸ் கொசுக்களுக்கும், கியூலெக்ஸ் கொசுக்கள்ட்ட இருந்து மனிதர்களுக்கும் பரவுது. ஒரு மனிதருக்கும், இன்னொரு மனிதருக்கும் இந்த நோய் பரவாது. ஓகேங்களா? அப்ப மஸ்கிட்டோ டூ ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் தான் இருக்கு. கியூலெக்ஸ் மஸ்கிட்டோஸ் தான் இந்த வைரஸ வந்து இந்த காய்ச்சல வந்து நமக்கு குடுக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன மாதிரியான சிம்ப்டம்ஸ் இருக்கும்? அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட ஒரு 80% பேருக்கு சிம்ப்டம்ஸ் அப்படிங்கிறது பெருசா தெரியாது. டூ நாட் எக்ஸ்பீரியன்ஸ் சிம்ப்டம்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சிம்ப்டம்ஸ் அப்படிங்கிறது பெருசா தெரியாது. சில பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹை ஃபீவர், ஸ்டிஃப்பான நெக், டிஸியா இருக்கிறது, அ நம்பா இருக்கிறது, பேரலைஸ் ஆவுறது, இந்த மாதிரியான ஒரு மசில் வீக்னஸ் இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் சில பேருக்கு தெரியலாம். ஆனா, பா பாதிக்கப்பட்ட முக்காவாசி பேருக்கு என்ன அந்த சிம்ப்டம்ஸ் அப்படிங்கிறதே தெரியாது. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தோம்னா, இந்த ஒரு காய்ச்சல் அப்படிங்கிறத நமக்கு இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 டெஸ்ட் இருக்கு. ஒண்ணு வந்து எலைசா, இன்னொன்னு ஆர்.டி.பி.சி.ஆர். நம்ம கோவிட் டைம்ஸ்லயும் இதே டெஸ்ட் தான் பண்ணியிருப்போம். எலைசா டெஸ்ட்டும், ஆர்.டி.பி.சி.ஆர் டெஸ்ட்டும் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வைரஸ்க்கு ஏதாவது வேக்சின் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் இஸ் நோ வேக்சினேஷன் ஃபார் நைல் வைரஸ், வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம். வேக்சினேஷன் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஸ்டேட்மெண்ட்டா கேட்டா கூட நம்ம எழுத தெரியணும். அதுக்காக தான் ஒவ்வொன்னா தனித்தனியா பார்க்குறோம். இந்த டிசீஸோட ஆரிஜின பத்தி பார்த்தோம்னா, எப்ப தோன்றுது இந்த டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 1937ல ஓகேங்களா? 1937ல 1937ல நமக்கு உகாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்கு. ஓகேங்களா? ஆப்பிரிக்கன் கன்ட்ரி உகாண்டா. உகாண்டால வெஸ்ட் நைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. ஓகேங்களா? உகாண்டால இருக்கக்கூடிய வெஸ்ட் நைல் அப்படிங்கிற இந்த பகுதியில 1937ஆம் ஆண்டு இந்த டிசீஸ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ, இப்போ எதுக்காக பார்க்குறோம்னா, கேரளால இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, அதற்காக ஒரு அட்வைசரி
அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய மாநில பொது சுகாதாரத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த ஒரு செய்திய நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, இந்த ஒரு செய்தி மட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. மத்தபடி சண்டே பேப்பர்ஸ்ல எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு இருந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிறதுக்கா இல்ல. ஓகேங்களா? ஸோ கடைசியா என்ன பார்க்குறோம்னா, ரஸ்கின் பாண்ட் நமக்கு தெரியும். இங்கிலீஷ் புக்ல எல்லாம் வந்து படிச்சிருப்போம். ஆத்தர் ரஸ்கின் பாண்ட் அவார்டட் சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட்டான நியூஸ். ஓகேங்களா? பெர்சனாலிட்டீஸ் வச்சு வருது. ஸோ எமினன்ட் ஆத்தர் ரஸ்கின் பாண்ட் ஹாஸ் பீன் அவார்டட் சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு அவார்ட குடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா, இந்த சாகித்ய அகாடமி வழங்கக்கூடிய விருதுகள்லயே மிகவும் உயரிய விருதா கருதப்படுது. ஹையஸ்ட் ஹானர் கிவன் பை த லிட்டரரி ஆர்கனைசேஷன். அப்ப இந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா, இங்கிலீஷ்ல எழுதக்கூடிய எழுத்தாளர் ரஸ்கின் பாண்ட் அவர்களுக்கு தான் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 1934 மே 19ஆம் தேதி கசௌலி அப்படிங்கிற பகுதி, ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பகுதியில பிறந்திருக்காரு. ஸோ அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. Vagrants in the Valley, Once Upon a Monsoon Time, Angry River, Strangers in the Night, All Roads Lead to Ganga, Tales of Foster Ganj, Leopard on the Mountain, Too Much Trouble. இதெல்லாம் வந்து அவரோட முக்கியமான படைப்புகளா வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டைரக்ட்டா பார்க்கணும்னா, ரஸ்கின் பாண்ட் அவர்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அவார்ட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 ஆர்டிகில்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்த ஆர்டிகில்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.